யூடியூப் செலிபிரிட்டி கல்யாணம் பண்ணிக்கிட்டு நம்ம ஹீரோ அந்த பொண்ணு டான்ஸ் ஆடிக்கிட்டே உள்ள வரத பார்த்து ஷாக் ஆகி உட்காந்துட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த பொண்ணு அவ ஃபுல் கல்யாணத்திலேயே லைவ்ல காமிச்சிட்டு இருக்கா. இதனால அந்த பொண்ணோட சப்ஸ்கிரைபர் இப்போ 1 மில்லியனுக்கு வந்துடுறாங்க. இப்போ வீட்டுக்கு வந்த அந்த பொண்ணுமே வெட்டிங் ஜம்ப்ங்கிற பேரை மாப்பிள்ளையை கூட்டிட்டு தண்ணியில குதிக்கிற அதையுமே வீடியோ எடுத்து இப்போ யூடியூப்ல அப்லோட் பண்றா. பார்த்தா இப்போ ட்ரெண்டிங் நம்பர் 1க்கு வந்துருது. இப்போ ஃபர்ஸ்ட் நைட்க்கு வந்த அந்த பொண்ணு கிட்ட பையனுமே எதுக்காக நீ எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லி கேட்க அந்த பொண்ணுமே நான் ஒரு யூடியூப் செலிபிரிட்டி, நான் எப்படியுமே வெளியே போனா எனக்கு ட்ரெஸ்ஸுக்கு ஹேருக்கு நிறைய செலவாகும், நான் நீங்க பிரைடல் ஸ்டுடியோ வச்சிருக்கனால நான் ஈஸியா ரெடி ஆயிருவேன், நீங்க என்னோட லைஃப் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லிடுறா. சரி ஃபர்ஸ்ட் நைட்டாவது நடக்கும்னு பார்த்தா அந்த பொண்ணு நான் வெட்டிங் வீடியோ எடிட் பண்ணணும்னு சொல்லிப்பாங்க, கிளம்பி போயிடுறா. அடுத்த நாள்ல இருந்து அவங்க மாமியார் செய்யற சமையல்னு சொல்லி எல்லாத்தையுமே தூக்கி லைவ்ல போட ஆரம்பிக்கிறா. இப்போ ஹனிமூனுக்கு போறதுனா கூட ஃபேமிலியோட நம்ம சேர்ந்து போலாம், அப்பதான் நம்ம எல்லாத்துக்குமே சேர்த்து வச்சு ஒரு ஆட் வாங்க முடியும்னு சொல்லிடுறா. இப்போ அந்த பொண்ணு சேனலுக்கு 2 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வந்துடுறாங்க. இதனால அந்த ஃபேமிலி இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இப்போ ஹீரோ சுத்தமா அவரோட பிசினஸ் கண்டுக்காம எப்பயுமே ஹீரோயின் கூட சுத்திட்டு இருக்கிறதுனால அங்க வர கஸ்டமர்ஸ் எல்லாம் இன்னும் ஏன் ட்ரெஸ் டெலிவரி ஆகலன்னு சொல்லி இப்போ ஹீரோவை பிடிச்சி கத்திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதே டைம்ல ஹீரோயின் ஒரு கடை ஓப்பனிங்காக போயிருப்பாங்க. அங்க கால் பண்ண அவங்க அசிஸ்டன்ட்டுமே இந்த மாதிரி நம்ம ட்ரெண்டிங் நம்பர் 1ல இருந்து 3க்கு வந்துட்டோம்னு சொல்றாங்க. இதை கேட்டு ஹீரோயின் ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க. இப்போ யாரு ட்ரெண்டிங் நம்பர் 1ல இருக்குன்னு பார்க்கும்போது மலபார் பியூட்டிங்கிற ஒரு பொண்ணு பாட்டு பாடி போட்டதுனால இப்போ அந்த பொண்ணு ட்ரெண்டிங் நம்பர் 1ல இருக்கா. அந்த பொண்ணு பாட்டுக்கு வைப் பண்ற நம்ம ஹீரோவுமே இப்போ ஹீரோயின் பயங்கரமா பிடிச்சிட்டு ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயின் டென்ஷனா இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஹீரோவுமே சரி இப்போ ஃபர்ஸ்ட் போய் லஞ்ச் சாப்பிடலாம்னு சொல்லி அவருக்கு தெரிஞ்ச ஹோட்டல் கூட்டிட்டு போறாங்க. திரும்ப ட்ரெண்டிங் நம்பர் 1க்கு வரணும்னு யோசிச்சு நம்ம ஹீரோயின் பேசாம ஏதோ நெகட்டிவ் வீடியோ போலான்னு யோசிக்கிறாங்க. இப்படி பிளான் பண்ண ஹீரோயின் இப்போ அவங்க சாப்பிட வந்த ஹோட்டலுக்கு டேபிள் கிளீனா சுத்தம் பண்ணல, அது மட்டும் இல்லாம சாப்பாடு ஹைஜீனா இல்லன்னு சொல்லி இப்போ நெகட்டிவ் வீடியோ போற ஆரம்பிச்சிடறாங்க. இதன் மூலமா திரும்ப நம்ம ஹீரோயின் ட்ரெண்டிங் நம்பர் 1க்கு போயிடுறாங்க.